Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம கடையில வாங்குற முட்டைக்கோஸ் கேக் எப்படி வீட்ல நம்ம சுலபமா நல்ல டேஸ்டா செய்யறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு Subscribe பண்ணுங்க. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்ல மைதா மாவு எடுக்கறோமோ அதே கப்ல 1/2 கப் சுகர் கரெக்ட்டா இருக்கும். இது கூட ஒரு 3 பீஸ் ஏலக்காய் சேர்த்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கற போறோம். இப்போ அரைச்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு முட்டை உடைச்சு ஊற்றிக்கோங்க. உடைச்சு ஊற்றிட்டு நல்லா நுர வர வரைக்கும் திருப்பி அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். இப்போ நல்லா நுர வர வரைக்கும் அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து இதை தனியாக வச்சுட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது மெஷர்மெண்ட் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் வரும். 200 கிராம் மைதா மாவுக்கு 100 கிராம் சர்க்கரை கரெக்டான அளவாக இருந்துச்சு. இது கூட 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை 50 கிராம் வரும் மெஷர்மெண்ட் கணக்கில். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உருக்குன பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டருக்கு பதிலாக நெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்ச முட்டை சர்க்கரை அந்த மிக்ஸையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதிலே பிணைஞ்சு எடுத்துக்கிற போகிறோம். இதுக்கு தண்ணிலாம் நான் சேர்க்கலை. இதே அளவு கரெக்டாக இருந்துச்சு. சப்போஸ் உங்களுக்கு பத்தலைன்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி கலந்து நீங்கள் பிணைஞ்சிக்கோங்க. இதே கரெக்டான பதமாக இருக்கும். இப்படியே பிணைஞ்சிக்கலாம். நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம இலக்கமாகவும் இருக்கக்கூடாது, நம்ம லூஸாகவும் இருந்துடக்கூடாது. நம்மளுக்கு நல்லா முறுமுறுப்பாக வர்றதுக்கு இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு 20 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு ஊற வச்சுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் கழித்து நல்லா கெட்டியாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இதே அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக எல்லாத்து மாவையும் நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இப்போ உருட்டி வச்சாச்சு. அடுத்து நம்ம பொரிக்கிறதுக்கு கடாயில் ஆயில் ஊற்றி மீடியமாக ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம அதிகமாக ஹீட் ஆகிடக்கூடாது. இப்போ ஹீட் பண்ண ஆயிலில் நம்ம உருட்டி வச்ச உருண்டையை ஒரு 3 பீஸ் சேர்த்துக்கலாம். சின்ன சட்டியாக இருந்தால் 1 மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் அகலமான சட்டின்றனால ஒரு 3 பீஸ் சேர்த்துருக்கேன். நான் இதில் முட்டை சேர்த்து இன்றைக்கி செஞ்சுருக்கோம். முட்டை சாப்பிடாதவங்க முட்டைக்கு பதிலாக பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாம். சோடா சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு அதே டேஸ்ட்லேயே இருக்கும். இப்போ அடுப்பை சிம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. 2 சைடும் நல்லா கோல்டன் கலர் வரணும். அந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு சூப்பராக விரிஞ்சு வந்துருச்சு. நம்மளோட முட்டைக்கோஸ் கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கிற போகிறோம். இப்போ நம்மளோட கடையில் வாங்குகிற முட்டைக்கோஸ் கேக்கு அதே டேஸ்ட்டில் ரெடி பண்ணியாச்சு. நல்லா மேலே மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதே போல் இதே அளவோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு Subscribe பண்ணுங்கள். தேங்க்யூ.